பரோட்டா ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு குக்கர் வச்சு அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிட்டு ஆயில் ஹீட்டாக இருக்கும். ஹீட்டாக இருந்துக்கணும். ஆனியன் போட்டு வச்சுக்கோ. ஆனியன் போட்டுருவோம். தக்காளி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு வந்து போட்டுக்கலாம். வந்து கேரட் பீன்ஸ் வந்து வெட்டி வச்சுருக்கேன். நான் வந்து ஆல்ரெடி வந்து சுண்டல் வேக வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுருக்கேன். அதனால இந்த காய்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு தக்காளியில் நல்லா மணங்குன்றதுக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மட்டும் உப்பு சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து
பட்டை கிராம்பெலாம் வந்து பார்த்திங்கன்னா பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு டேபிள் போட்டுக்கலாம். இது பட்டை கிராம்பு ரெசிபி வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ரெசிபி சென்ட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சோண்டு மஞ்சள், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாய் தூள். இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி புதினா வச்சுருக்கேன், அதையும் போட்டுருவேன். மல்லி இலையும் போட்டுக்கலாம். போட்டு ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சுண்டல் வந்து வேக வச்சுருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. அது சுண்டலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றிடலாம். நைட்டே வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து புறப்பு ஊற்றி வச்சிடணும். அந்த தயிர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கெட்டி தயிராக ஊற்றிடணும். கெட்டிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் கிரேவி மாதிரி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இது வந்து கொதி வந்துருக்கு. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் போட்டுடலாம். வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கனால நான் வந்து 1 டம்ளர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி, 1 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் வந்து என்னோடய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் எடுத்தோம்னா அதுக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதை வந்து நான் டேரெக்டாக ஒரு சொம்பில் வந்து அளந்து வச்சுருக்கேன். அதில் வந்து நீ ஊற்றிக்கிறேன்.
நேரத்தில் வந்து உப்பு பார்த்துக்கலாம். உப்பு பார்த்துட்டு பட்டெல்லாம் போட்டுக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் போட்டுருக்கேன். ஃபைனலாக மூடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுருவேன். அப்போ தான் ஸ்மெல் வாசனை நல்லா இருக்குன்ட்டு. இப்போ வந்து இதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 விசிலுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறோம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது. கரெக்டாக 3 விசில் விட்டால் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து டிஃபன் பாக்ஸில் கட்டியாச்சு. இது வந்து எனக்கு, இது வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு. இதுக்கு அவருக்கு வந்து கோல்டாக இருக்கனால தயிர் வெங்காயம் வேணாம்னு சொல்லிட்டாரு. அதனால் இதோடய ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.